அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கான்ஸ்டபிள் ஜிடி இதில் 2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 39,481 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது யாருக்கான வீடியோ அப்படின்னா இது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு வீடியோ தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ தான். கான்ஸ்டபிள் ஜிடி, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போஸ்ட், எஸ்எஸ்எஃப் ரைஃபிள்மேன் ஜிடி, அசாம் ரைஃபிள்ஸ் அண்ட் சிப்பா இன் நேரோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ எக்ஸாமினேஷன் 2025 இதுக்கான எக்ஸாமினேஷன் ரீஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 17, 18, 19, 20, 21, 25 பிப்ரவரி ஆகிய தேதிகளில் உங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர், இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். தேர்வு மையங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஃபஸ்ட்டாக எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்கீங்களோ அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடைபெறும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். இரண்டாவதாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 20 வினாக்கள் இருக்கும், 40 மதிப்பெண்களுக்கு. அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 20 வினாக்கள், 40 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அடுத்து பார்ட் சி எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 வினாக்கள் இருக்கும், 40 மதிப்பெண்களுக்கு. அடுத்து பார்ட் டியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 20 வினாக்கள் இருக்கும், 40 மதிப்பெண்களுக்கு. டோட்டலாக உங்களுடைய எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 80 வினாக்கள் இருக்கும், 160 மதிப்பெண்களுக்கு. உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர், அதாவது 60 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் தமிழ்லேயே எழுத முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்கான நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. அனைத்து விதமான அப்டேட்களையும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோ பற்றி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.